அழகான நொக்கம்பணம் மாகாணத்தை பற்றியும், இயற்கை கொஞ்சிற மைக்காங் நதி, இங்கே உள்ள கண்கவர் கோயில்கள், ஈசான் மக்களுடைய கலாச்சாரம் மற்றும் உணவு பழக்கங்கள்னு நிறைய விஷயத்த நம்ம போன வீடியோலையே பார்த்தோம். இந்த மாகாணத்தில் இருக்கிற தாட்பணம் கோயில் மற்றும் அந்த கோயிலில் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட கல்லை பற்றியும் தனி வீடியோவாக பார்த்தோம். நொக்கம்பணம் மாகாணத்தில் நடக்கிற ஃபயர் போட் திருவிழா உலக பிரசித்தி பெற்றதுங்க. இந்த கண்கவர் திருவிழாவை பார்க்கறதுக்கு தாய்லாண்டோட பிற பகுதியில் இருக்கிற மக்கள் மட்டும் இல்லாமல் உலகமெங்கும் இருந்து நிறைய பேர் வராங்க. புராணத்தின்படி புத்தர் தன்னோட தவக்காலத்தில் சொர்க்கத்துக்கு போய் தன்னோட அம்மாவை சந்திச்சுட்டு வந்ததா ஒரு கதை இருக்கு. தாய் மக்கள் இந்த தவக்காலத்துக்கு பிறகு புத்தர் பூமிக்கு திரும்பி வந்ததா நம்பப்படுற நாளில் அவரை வரவேற்கிறதுக்கு படகுகளை விளக்குகளால் அலங்கரித்து மெய்க்காங் நதியில் விடுறாங்க. இந்த திருவிழா சந்திர நாள்காட்டியில் 11வது மாதத்தோட பௌர்ணமியில், அதாவது பொதுவாக செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில் நடக்குது. இந்த ஆண்டு அக்டோபர் 17 இந்த அலங்கரிக்கப்பட்ட படகுகளுடைய அணிவகுப்பு நடந்தது. இந்த திருவிழாவை ஒட்டி பாரம்பரிய நடனம் மற்றும் கிராமிய கலைஞர்களுடைய அணிவகுப்புன்னு ஏராளமான கலை நிகழ்ச்சிகளும் நடந்தது. இந்த ஆண்டு அக்டோபர் 10 இருந்து 18 வரை இந்த திருவிழா ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்பட்டுச்சுங்க. நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி நொக்கம்பணம் மாகாணத்தில் 12 மாவட்டங்கள் இருக்குது. இதில் மாவட்டத்துக்கு ஒரு படகுன்னு 12 படகுகளை வடிவமைச்சு இந்த திருவிழாவில் பவனி விடுறாங்க. இதில் கூடுதல் சிறப்பு என்னன்னா, ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த படகுக்கு பரிசும் கொடுக்குறாங்க. மேக்காங் நதிக்கரையில் பிரம்மாண்டமான 7 தல நாகர் சிலைக்கு பக்கத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி பார்க்க விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட இந்த படகுகளுடைய அணிவகுப்பை பார்க்கவே ரம்மியமாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.